This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSVVM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பாகற்காய் பொரியல் கசப்பே இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க கூட வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், சுத்தமாக கசப்பு தன்மை இருக்காது. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் போட்டுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நான் பொரியல் பண்ணுறதுக்கு நான் 1/4 கிலோ பாகற்காய் எடுத்திருக்கேன். 250 கிராம் இதை நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு இரும்பு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்குறதுக்கு நமக்கு இரும்பு கடாய் தான் பெஸ்ட்டு. இல்லைன்னா நான்ஸ்டிக் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கூடவே வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சுவைக்கேற்ப வேறு மாதிரி வித்தியாசப்படும். ஆனால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காய் இதோட சேர்த்துக்கலாம். நான் இதில் தக்காளி பழம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ பாகற்காய் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். அடுப்பு தீயை கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க. ரொம்ப கையாக வச்சிடாதீங்க, ஏன்னா பாகற்காய் தீஞ்சிரும். இப்போ மூடி போட்டு இதை அப்படியே வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா பாவக்காயில் கசப்பு தன்மை கொடுத்துரும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. எவ்வளோ முக்கால் பதம் வதங்கிருச்சு, நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கணும். நான் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டோம். தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்க்க வேண்டாம், இப்போ சேர்த்தா போதும். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படி மூடி போட்டு திரும்ப வேக வச்சுக்கிடுவோம். அந்த மசாலாவோட பச்சைத்தன்மை எல்லாம் போகணும். இப்போ பாருங்கள், ஓரளவு நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். பாகற்காய் நல்லா வெந்துருச்சு, அடி பிடிக்கவும் இல்லை. இப்போ இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க, இனிப்பு சுவைக்காக. அது கசப்பு தன்மையை குறைச்சி கொடுக்கும். கடைசி இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாகற்காய் நல்லா வெந்து வரும்போது தான் உங்களுக்கு அந்த சுவை கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். கலந்துக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், பொரியல் தயாராகிடுச்சு. பாகற்காய் பொரியல் நம்ம வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுப்போம். குழந்தைகளுக்கு குடல் புண்ணு, குடலில் இருக்க புழுக்கள் எல்லாமே அழிஞ்சிரும். எந்தவித பிரச்சனையுமே வராது. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.